மகாநதி. நேற்று விஜய், காவேரி, அவங்க அம்மா அப்பா எல்லாம் சேர்ந்து, நிவின், குமரன் எல்லாம் சேர்ந்து பசுபதியை பார்க்க போறாங்க. அதோட தொடர்ச்சி இன்னைக்கு பார்க்கலாம். இது கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, அப்பதான் பேசுறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம ப்ரோமோக்குள்ள போலாம். இப்படி எல்லாரும் போய் பார்க்க போறப்ப பசுபதியை கட்டி போட்டு வச்சிருக்காங்க. ரூமுக்கு போனா அங்க போய் பசுபதி அவன் பொண்ணையும் கட்டி போட்டிருக்கத பார்த்துட்டு, என்னடா இப்படி கட்டி போட்டிருக்கீங்கன்னு விஜய் கேட்க, ஆமாடா உனக்கு என்ன கொஞ்சமா பண்ணி வச்சிருக்கான் அந்த ஆளு அப்படின்னு சொல்லி கௌதம் சொல்ல, எல்லாம் கேட்டோம் கௌதம், கேஸ் இது செல்லு கொண்டாந்து போட்டு டிவிலேயே காமிச்சு நிவின் அப்படின்னு சொல்லவும், ஓ டிவிலேயே போட்டு விட்டீங்களா நிவின் அப்படின்னு, ஆமா பிரதர் அப்பதானே எல்லாரும் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லவும், சரின்னு சொல்லிட்டு, ஏயா கொஞ்ச நாட்டு ஈவ இருக்கா அவனுக்கு, எங்க அப்பா அம்மாவை இத்தனை வருஷம் நீ அடைச்சு வச்சிருந்திருக்கிற அப்படின்னு சொல்லி போய் விஜய் கண்ணத்துல பலார்னு 4 இருக்கு இருக்கிறாப்ல பசுபதிய. அதுக்கு ராவின் இருந்துட்டு, அடிக்காது அடிக்காத விஜய் அடிக்காத அப்படின்னு கத்துறா. உன்னையும் நடி 4 இருக்கு இருக்கணும், நீ பொண்ணா போயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு விஜய் விட்டுற, விடுப்பா அந்த நாய் எதுக்கு நீ தொட்டுட்டு இருக்கேன்னு அவங்க அம்மா சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு, விடு விஜய் இந்த போலீஸ்க்கு நான் போன் பண்ணிட்டேன் வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு நிவினும் குமரன் பக்கத்துல இருந்தனால, ஆமா விஜய் இப்பதான் போலீஸுக்கு போன் பண்ணிருக்கோம் வந்துருவாங்க, நீ விடு அவனு தொடாத அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்றாங்க. சொல்லிட்டு இருக்கும் போதேவும், ஏன் அப்படி பண்ணுன, என்னையா நாங்க பாவம் பண்ணுவோம், எங்க குடும்பத்தை மட்டும் இப்படி பாட்டி பறிச்சிட்டு இருந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமா விஜய் கத்திட்டு இருக்க. விடு விஜய் அவன் அப்படிதானே பண்ணிட்டு இருக்கான், அவனை போயிட்டு என்ன பண்ணுனேன்னு கேட்டா என்ன சொல்ல போறான் அப்படின்னு காவேரி சொல்ல, ஏயா நாங்க பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே நீ எங்க அப்பா அம்மாவை வஞ்சம் வச்சு தீர்த்திருக்க இல்ல, இதெல்லாம் எங்க அப்பா தெரியாமே உன் கூட ஃப்ரெண்டா இருந்திருக்காரு, எங்க அப்பா தெரிஞ்சிருந்தா உன் பக்கமே திரும்பி வந்திருக்க மாட்டாருன்னு காவேரி கத்திட்டு இருக்க. காவேரி சொல்லவும் அவங்க அம்மாவும் சாரதாவும் வந்திருக்காங்க. விடுடி இந்த ஆளு முறையே சொல்லியிருந்தா கூட அவங்க அப்பா அவங்க தங்கச்சியே கல்யாணம் பண்ணிருப்பாரு, இந்த அறிவட்ட முட்டாள் பையன் நான் கல்யாணம் பண்ணி என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்திருக்கான் அப்படின்னு சாரதா சொல்ல, உனக்கு என்னடா பாவம் பண்ணும், அப்படிதான் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டோமே விட வேண்டியதானே, என்னமோ நீ அவருக்கு மச்சனை மாற மாதிரி அக்கா மகன் தங்கச்சி மகங்கிற மாதிரி அண்ணன் மகங்கிற மாதிரி எல்லாம் நீ பண்ணிட்டு இருந்திருக்க, என்ன உனக்கு என்ன என் புருஷன் என்ன முறமாப்பிளையா, இவ்வளவு உனக்கு கோவம் வந்து இவ்வளவு கொடுமைப்படுத்திருக்கேங்களே அப்படின்னு சொல்லி சாரதா கத்த, விடு சாரதா இவன் வேணும்னு பண்ணு போய் நம்ம என்னத்த சொல்லி இவனுக்கு புரிய வைக்கிறது அப்படின்னு தேவி சொல்றாங்க. தேவி கிட்டையும் பசுபதி மூச்சே விடல, யார்ட்டையுமே பேசல, ஏன் ரொம்ப பஞ்சு டைலாக் எல்லாம் பேசியே இப்ப என்ன வாயில குளக்கட்டையா வச்சிருக்க அப்படின்னு காவேரி கேட்க, ஏய் நீ சும்மா இரு, உனக்கு தெரிஞ்ச மாதிரி பேசிட்டு இருக்காதா, டேய் நான் எனக்கு தெரிஞ்சதுனாலதான்டா நான் பேசிட்டு இருக்கேன், எவ்வளவு காசு வச்சிருக்கேன்னு நடுத்தருவுல நிப்பாட்டுவேன்னு சொன்ன, இப்ப எங்க காசை வச்சுக்கிட்டு எங்களவே எந்த மாதிரி மிரட்டிட்டு இப்ப யாரு போறா பாத்தையில, இதுதான் எதுவுமே அளவோட இருந்திருக்கணும், நீதான் நாங்க சென்னைக்கு வந்துட்டோமே மூடி பேசாம நீ அங்கேயே இருக்க வேண்டியதானே கொடைக்கானலே, எங்க பின்னாடியே வந்து இந்த முடி உரையாடா 6 வருஷம் ஆகுது, இப்ப கூட வந்து எங்க கூட சண்டை போட்டுட்டு வந்திருக்க, அப்புறம் எங்கிட்டாச்சும் ஒரு வழியில உனக்கு கெட்டதுன்னா எங்களுக்கு நல்லதுன்னு வரணும்ல, அதான் பாரு கூட பிறக்காதவங்க தான் இவங்க, ஆனா கூட பிறந்தவங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யறாங்க இந்த அண்ணன், தேங்க்ஸ்ண்ணா அப்படின்னு சொல்லி கௌதம் சொல்ல, பரவாயில்ல சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளாட்டி அங்க போலீஸும் வந்துடுறாங்க. வந்து நிவினோட ஃப்ரெண்டும் அவங்க அப்பாவும் 2 பேருமே உள்ள வராங்க. வாங்கப்பா அப்படின்னு நிவின் கூப்பிட, அவன் வரப்பா அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் விஜய் பார்த்தேன்னா, ஓ நீங்க விஜய் கன்வெக்ஷனோட ஓனர் இல்ல அப்படின்னா, ஆமாங்க சார் இங்க எப்படி நீங்க அப்படின்னு, இவங்க எங்க அம்மா அப்பா தான், எங்க அம்மா அப்பாவை 25 வருஷமா இவங்க அடைச்சு வச்சு இந்த ஆளுக்கு அண்ணிலேயே காமிக்காம அப்புறம் எப்படி காப்பாத்துனீங்க அப்படின்னு, இந்த என் ஃப்ரெண்டு தான் சார் பார்த்து ஏன்டா என் ஃப்ரெண்டுக்கு தொந்தரவு பண்றேன்னு சொல்லி கேட்க வந்த இடத்துல இந்த மாதிரி எல்லாத்தையும் சொன்னாங்க. நீங்க வீடியோ பாத்துருப்பீங்களா, நிவின் அனுப்பிச்சிருந்தாங்க பார்த்தோம் அப்படின்னு சொல்ல, அதான் சார் இந்த பாடுபடுத்தி வச்சிருக்காங்க எங்க அப்பா அம்மா, நாங்க இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்த 25 வருஷமா நாங்க கிடக்கோம், இந்த ஆள் என்னடானா இப்படி பண்ணி வச்சிருக்கான் அப்படின்னு விஜய் சொல்ல, சரி விஜய் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல போய் உட்காந்து, ஏயா இப்படி உனக்கு ஏன் இவ்வளவு கேவலமா, 25 வருஷமா நீ உழைச்சி சம்பாதிச்சிருந்தா கூட உனக்கும் உன் பொண்டாட்டி பிள்ளைகளுக்குன்னு இருந்திருக்கும், இவங்க சொத்தை குடிங்க என்னதான் நீ ஆடம்பரமா அலைஞ்சு தெரிஞ்சாலும் இன்னைக்கு எல்லா சொத்துமே இவங்களுக்கு சேரும் போது நீயும் உன் பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் என்னையா பண்ணுவீங்க, ஏன் அவனுக்கு இப்படி புத்தி போயிருக்கு அப்படின்னு சொல்லி போலீஸ் கேட்க, ஒண்ணுமே சொல்லாம பசுபதி உட்காந்துருக்காங்க. ஏதாச்சும் சொல்லியா, அது எதுக்கு அவன் சொல்ல போறான் சார், அவன் தான் பேச வேண்டியதெல்லாம் முதைய பேசிட்டானே அப்படின்ட்டு காவேரி சொல்ல, விடுமா பெரிய மனுஷன் அப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்னு, இல்ல சார் நீங்களே கேட்டேன்னு சொல்றீங்களா, என்ன எங்களை படிச்சிருக்காங்க தெரியுமா அப்படின்னு, இதோ இவ பொண்ணு இருக்காளே அந்த ஆள் விட்டு இருந்தா கூட இவ பொண்ணுங்கிறவ விட்டுருக்க மாட்டான், பொண்ணு விட்டா அவன்தாள் விட மாட்டான், 2 பேரும் சரி நின்னுல சார் எங்களை இப்படி கஷ்டப்படுத்தி வச்சு இந்த 5 வருஷம் என் பச்சை மண்ணு பிள்ளைய கூட கையில தூக்கலங்க சார், நேத்துதான் எனக்கே மெமரி திரும்பிச்சு, இந்த மாதிரி பண்ணி என் குழந்தைய அனாதையாக்கி என் புருஷன் அனாதையாக்கி வச்சிருக்கான் அந்த ஆளு அப்படின்னு காவேரி சொல்ல, இதுக்கப்புறம் நம்ம நாளைக்கு பார்க்கலாம்.